ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பர்வம் பார்த்துட்ருக்கோம். அம்பை பீஷ்மரை திருமணம் செய்துக்க சொல்லி கேட்கும்போது அவர் தன்னுடைய சபதத்தை முன்னிறுத்தி முடியாதுன்னு சொல்கிறதுனால கடும் கோபம் அடைகிறாங்க. அந்த கோபத்தை தீர்த்துக்க கடும் தவம் செய்கிறாங்க. அப்போ முருகப்பெருமான் அம்பைக்கு முன்னால் தர்சனம் கொடுத்து ஒரு மாலையையும் கொடுத்து, உன்னுடைய ஆசையை இது நிறைவேற்றும், இந்த மாலையை யார் கழுத்தில் போட்டுக்கிறாங்களோ அவன் பீஷ்மரை கொல்ல முடியும் அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. அம்பை அந்த மாலையை எடுத்துட்டு பல ராஜாக்களையும் அணுகிறாங்க. பீஷ்மரை ஜெயிக்கும் வலிமையை தரக்கூடிய அந்த மாலையை வாங்க சொல்லி அவங்க வேண்டும்போது பீஷ்மருடைய பராக்கிரமத்துக்கு பயந்து எல்லா அரசர்களும் அந்த மாலையை தொடக்கூட துணியலை. அப்போது பாஞ்சால தேசத்துக்கு போன அம்பை அங்கே இருக்கக்கூடிய அரசன் துருபதராஜன்கிட்ட கடைசியாக போய் கேட்கும்போது துருபதராஜனும் மறுக்கிறாரு. அப்போது அரண்மனைக்கு வெளியே ஒரு மரத்தில் அங்கேயே ஒரு மரத்தில் அந்த மாலையை மாட்டிட்டு, இதை யார் கழுத்தில் போட்டுக்கிறாங்களோ அவன் பீஷ்மரை கொல்வான் அப்படின்னு சொல்லிட்டு அம்பை வனத்துக்கு போயிடுறாங்க. மறுபடியும் கடுமையான தவம் செய்யும்போது பரமசிவன் அவளுக்கு முன்னால் தோன்றி, உன்னுடைய மறுபிறவியில் உன்னால் பீஷ்மரை கொல்ல முடியும் அப்படிங்கிற வரத்தை கொடுக்குறாரு. அப்போது அம்பை உடனே மறுபிறவியை அடைய விரும்பி நெருப்பில் குதித்து இறந்து போகிறாங்க. அந்த சமயத்தில் பீஷ்மரை வெல்லக்கூடிய மகள் வேணும் அப்படின்னு தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த துருபதராஜனுக்கு மகளாக அம்பை மறுபிறவியில் பிறக்கிறாங்க. துருபதனுடைய அந்த மகள்தான் சிகண்டினி. அந்த சிகண்டினி போன ஜென்மத்தில் அம்பையாக இருந்த அவளே விட்டுட்டு போன அந்த மாலையை, மரத்தில் இருந்த அந்த மாலையை எடுத்து ஒரு நாள் தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கிறா. அப்போது பீஷ்மரை பற்றிய பயத்தினால துருபதன் தன்னுடைய மகள்னு கூட பார்க்காம அந்த சிகண்டனியை நாட்டிலிருந்தே வெளியேற்றி விட்டுறாரு. ஏன்னா நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம், பீஷ்மர் ஒரு சாதாரண ஒரு போர் வீரர் கிடையாது. அவர் மிகச்சிறந்த பராக்கிரமசாலி. மிக துணிவோடையும் வீரத்தோடையும் பல பேர் முன்னால் ஒன்றா, அதாவது அவர் மிகச்சிறந்த மகாரதர், பல ரத வீரர்களை ஒன்றா கொல்லக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது. ஹரி போல்.